ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 415வது நாமா ஓம் ஸ்ரீ மனோ வாசாம கோச்சராயை நமக. ஓம் என்பதாம். வாசக பிராஞ்சக தவ நிஸ்வசிதம் விதி ஹரிமுக்கியா குணஜாதாக லீலாஜனிதம் சகலம் தது தே ந விதந்தி அவராக த்வாம் அம்பாம். சாத்வம் விஸ்வ பிரசவித்ரி பராம்பா சர்வமே அயம் சந்துமேவ அர்ஹசீதி. திரிபுரா ரகசியம் என்னும் நூலிலிருந்து அத்தியாயம் 9 ஸ்லோகம் 37 வரும் வார்த்தைகள் இவை. அம்மா, நீ வேதங்களை சுவாசிக்கின்றாய். பிராஞ்சக தவ விஸ்வசிதம் நிஸ்வசிதம் விதி ஹரி முக்கியாக குணஜாதாக. உன்னுடைய குணங்களே விதி பிரம்மாவாகவும் ஹரியாகவும் பரிமளிக்கின்றனர். இவ்வுலகம் லீலா ஜனிதம் சகலம் விளையாட்டாகவே உன்னால் உண்டு பண்ணப்பட்டது. நீயே உன்னிலிருந்து விஸ்வ பிரசவித்ரி பெற்றெடுத்தாய் அனைத்தையும் என ப்ரஹஸ்பதி அர்ச்சிக்கிறார் அம்பாளை திரிபுரா ரகசியம் என்னும் நூலில். ஓம் ஸ்ரீ மனோ வாசாம கோச்சராயை நமக ஓம் என்பது 415வது நாமம். மனத்திற்கும் வார்த்தைகளுக்கும் எட்டாதவள் என்கின்றனர் வாக்தேவதைகள். மனத்தில் சிந்திக்க முடியாது, வார்த்தைகள் அவளை விவரிக்காது. அப்படியெனில் அவளை உணர்வது சிரமமோ? இல்லவே இல்லை. அவளை விஸ்வ பிரசவித்ரி உலகனைத்தையும் பெற்றெடுத்தவளாக காணலாம். நமக்கு ஒரு தாய்தான், நம் அனைவருக்கும் அவள் ஒருவள்தான் தாய். அவள் விளையாட்டாக லீலா ஜனிதம் இவ்வுலகை படைக்கின்றாள். சரியாக புரிந்து கொள்ள அபிராமி அந்தாதி பாடல் 75 நமக்கு உதவும். தங்குவர் கற்பகத் தாருவின் நீழலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவாய் பிறவியை மால்வரையும் பொங்கு உவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. பெரியதான 8 திக்குகளில் உள்ள மலைகளையும் பொங்குகின்ற உவர்ப்புடைய 7 கடல்களையும் 14 உலகங்களையும் தோற்றுவித்த திரு உந்தியையும் வயிற்று பாகம் மனம் மிக்க மலர்கள் அணிந்த கூந்தலையும் உடையவள் அபிராமி என்கிறார். சிறிதும் சிரமமின்றி அனைத்தையும் ஈன்று காப்பாற்றும் அன்னை ஆழமான பருமனான பொருட்களையும் தனது திருவுந்தியிலிருந்து தோற்றுவித்த சிறப்பினை புகழ்கிறார் பட்டர். மனோ வாசாம கோச்சரியாய் அவள் படைக்கும் உருவை தியானிப்பது சுலபமோ? குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.